சரி, எலெக்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு. அடுத்த 5 வருஷத்துக்கு யார நம்ம பிரதிநிதின்னு இப்ப நமக்கு தெரியும். ஆனா இங்க இருந்து தான் அசலான கேள்வியே ஆரம்பிக்குது. நாம ஓட்டு போட்டோமே, அவங்க உண்மையிலே நமக்காக வேலை செய்றாங்களா இல்லையான்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? வெறும் தேர்தல் வாக்குறுதிகளை மட்டும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது இல்லையா? அவங்களோட வேலைய, அவங்க செயல்பாட்ட அளக்கிறதுக்கு ஒரு வழி வேணும். அந்த வழியை தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஒரு பொதுவான குழப்பத்தை சரி பண்ணிடலாம். நம்ம தெருவுல லைட் எரியலன்னா உடனே நம்ம எம்எல்ஏ கிட்ட போறோம் இல்லையா? ஆனா அது அவரோட நேரடி வேலை கிடையாது. அது உங்க வார்டு கவுன்சிலர் பாத்துக்க வேண்டிய விஷயம். அப்போ எம்எல்ஏவோட வேலை என்ன? அது மாநில அளவுல சட்டங்களை உருவாக்குறது, நம்ம தொகுதியோட குரலை சட்டசபையில எதிரொலிக்க வைக்கிறது. இந்த சின்ன வித்தியாசம் புரிஞ்சா போதும், நம்ம சரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ ரோடு போடுறதோ தண்ணி வர்றத பாக்குறதோ நேரடி வேலை இல்லைன்னா பின்ன ஒரு எம்எல்ஏவோட உண்மையான வேலை தான் என்ன? எதுக்காக அவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? மூணே 3 முக்கியமான பொறுப்பு தாங்க. ஒன்னு, சட்டசபையில நம்ம மாநிலத்துக்கான சட்டங்களை உருவாக்குறது. 2, அரசாங்கம் சரியா தான் இயங்குதான்னு கேள்வி கேட்டு அவங்கள பொறுப்பாக்க வைக்கிறது. 3, நம்ம தொகுதியோட தேவைகள், பிரச்சனைகளை சட்டசபையில கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த 3 விஷயங்களை வச்சுதாங்க அவங்களோட வேலைய நம்ம மதிப்பிடணும். இதுல சூப்பரான விஷயம் என்ன தெரியுமா? அவங்க வேலைய கரெக்டா செய்றாங்களான்னு பாக்குறதுக்கு நாமளே ஒரு ரிப்போர்ட் கார்டு ரெடி பண்ண முடியும். அதுவும் எல்லாருக்கும் கிடைக்கிற பொதுவான தகவல்களை வச்சே. அது எப்படின்னு நான் உங்களுக்கு விவரமா சொல்றேன். வாங்க நம்ம ரிப்போர்ட் கார்டோட முதல் தூணுக்கு போலாம். ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வி. நம்ம எம்எல்ஏ அசெம்பிளிக்கு சரியா வர்றாரா? நீங்க 3 விஷயத்த பார்த்தா போதும். 1, அவங்க சட்டசபைக்கு வராங்களா, அதாவது அவங்களோட வருகை பதிவு என்ன. 2, நம்ம தொகுதி சார்பா கேள்விகள் எழுப்புறாங்களா. 3, முக்கியமான சட்ட விவாதங்கள்ல கலந்துக்கறாங்களா. இந்த 3ம் அவங்க வேலையில எவ்வளவு ஈடுபாட்டோட இருக்காங்கன்னு அப்பட்டமா காட்டிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 16வது தமிழ்நாடு சட்டசபை ஒரு வருஷத்துக்கு சராசரியா வெறும் 32 நாள் தாங்க நடந்திருக்கு. வருஷத்திலேயே இவ்வளவு கம்மியான நாள் நடக்கிற இந்த முக்கியமான கூட்டத்தொடருக்கே ஒருத்தர் வரலன்னா நம்ம பிரச்சனைய எப்போ என்ன பேசுறது? அதனால ஒவ்வொரு நாளுமே ரொம்ப முக்கியம். சரி, இந்த தகவல் எல்லாம் எங்க கிடைக்கும்னு கேக்குறீங்களா? இது ஒன்றும் பெரிய ரகசியம் இல்ல. எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு. PRS லெஜிஸ்லேட்டிவ் ரிசர்ச் மாதிரியான வெப்சைட்கள்லயும், தமிழ்நாடு சட்டமன்றத்தோட அதிகாரப்பூர்வ இணையதளமான tnla.nic.inலயும் நீங்களே நேரடியா போய் பார்க்கலாம். இந்த PRS இந்தியா மாதிரியான லாப நோக்கற்ற அமைப்புகள் தான் நம்ம சட்டமன்றங்கள் எப்படி வேலை செய்துன்னு ட்ராக் பண்ணி இந்த மாதிரி முக்கியமான டேட்டாவை நமக்கு ரொம்ப எளிமையா கொண்டு வந்து சேர்க்கறாங்க. சரி, முதல் தூண் முடிஞ்சது. இப்போ 2வது தூணுக்கு வருவோம். இது நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஆமாங்க, பணம். அதாவது நம்ம தொகுதி வளர்ச்சிக்காக ஒதுக்கப்படுற நிதி. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு எம்எல்ஏவுக்கும் அவங்களோட தொகுதி மேம்பாட்டு நிதின்னு சொல்லி சுமார் 3 கோடி ரூபாய் கொடுக்கப்படுது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது உங்க பணம், நம்மளோட வரி பணம். இந்த பணம் நம்ம ஏரியாவுக்கு சரியா செலவு செய்யப்படுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு தான் தகவல் அறியும் உரிமை சட்டம், அதாவது RTI இருக்கு. இது ஒரு குடிமகனா உங்க கையில இருக்கிற ஒரு பெரிய சக்தி. உங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஒரு RTI மனு போட்டா போதும். என்னென்ன திட்டங்களுக்கு பணம் ஒதுக்கப்பட்டது, எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, அந்த வேலைகள் முடிஞ்சதா இல்லையான்னு எல்லா விவரங்களையும் கேட்டு வாங்கலாம். இது உங்க உரிமை. சரி, சட்டமன்றத்துல எப்படி வேலை செய்றாங்கன்னு பார்த்தாச்சு, நிதிய சரியா பயன்படுத்துறாங்களான்னு பார்த்தாச்சு. இப்போ நம்ம ரிப்போர்ட் கார்டோட 3வது மற்றும் கடைசி தூண், வெளிப்படைத்தன்மை மற்றும் நேர்மை. அதாவது நம்ம ஓட்டு போடுற அந்த நபரோட பின்னணி என்ன? ஒவ்வொரு எலெக்ஷன்ல நிக்கிற வேட்பாளரும் அவங்கள பத்தின முழு விவரங்களையும் ஒரு பிரமாண பத்திரமா,
அதாவது ஆஃபிடேவிட்டா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கட்டாயம் கொடுக்கணும். இத ஒரு வேட்பாளரோட முழு ஜாதகம்னே சொல்லலாம். இது ஒரு மிகப்பெரிய தகவல் புதையல். அந்த ஆஃபிடவிட்ல நாம என்னெல்லாம் பார்க்கணும்? அவங்க மேல ஏதாவது கிரிமினல் கேஸ் இருக்கா? அவங்களோட சொத்து, கடன் விவரங்கள் என்ன? போன எலெக்ஷனுக்கும் இந்த எலெக்ஷனுக்கும் நடுவுல அவங்க சொத்து மதிப்பு எவ்ளோ கூடியிருக்கு? அவங்க படிப்பு என்ன? இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் பதில் அங்க இருக்கும். இதையெல்லாம் வச்சு அவங்களோட நேர்மைய நாமளே ஓரளவுக்கு கணிக்க முடியும். இந்த ஆஃபிடவிட் பார்க்கறது ரொம்பவே சுலபம். mynata.infoன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அங்க போய் உங்க எம்எல்ஏ பேரையோ இல்ல வேட்பாளர் பேரையோ டைப் பண்ணா போதும். அவங்களோட முழு ஆஃபிடவிட்டும் உங்க முன்னாடி வந்துடும். டவுன்லோட் பண்ணி நீங்களே நிதானமா பார்க்கலாம். ADR, அதாவது அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ், ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம். இவங்க தான் இந்தியா முழுக்க இருக்கிற வேட்பாளர்களோட இந்த எல்லா தகவல்களையும் ஒன்னா சேகரிச்சு mynata மாதிரி வெப்சைட்கள் மூலமா நமக்கு ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி தர்றாங்க. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய சேவை. ஓகே, இப்போ நாம தனித்தனியா பார்த்த இந்த 3 தூண்டுகளையும் ஒன்னா இணைப்போம். உங்க எம்எல்ஏவை மதிப்பிடுறதுக்கு ஒரு எளிமையான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூல்கிட் இப்போ உங்க கையில கிடைக்க போகுது. இங்க பாருங்க, இதுதான் உங்க எம்எல்ஏ ரிப்போர்ட் கார்டு. 3 விஷயம்தான். 1, சட்டசபையில உங்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்னு பிஆர்எஸ் இந்தியா வெப்சைட்ல பாருங்க. 2, தொகுதி நிதியை எப்படி செலவு பண்ணிருக்காங்கன்னு ஆர்டிஐ போட்டு கேளுங்க. 3, அவங்களோட பின்னணி என்னன்னு mynataல செக் பண்ணுங்க. இத செஞ்சீங்கன்னா நீங்க வெறும் உணர்ச்சி வசப்பட்டு ஓட்டு போடாம உண்மையான தரவுகளோட அடிப்படையில ஒரு தெளிவான முடிவை எடுக்கலாம். பிரஜாஹி பிரபுக, அதாவது ஜனநாயகத்துல குடிமக்களே எஜமானர்கள். இந்த வரிய எப்பவும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த ஜனநாயகத்துல நாம தாங்க எஜமானர்கள். நம்ம கிட்ட பதில் சொல்ல வேண்டியது அவங்களோட கடமை. அந்த சக்தி நம்ம கையில தான் இருக்கு. இப்போ ஒருத்தரோட செயல்பாட்டை எப்படி மதிப்பிடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லா கருவிகளும் உங்க கையில இருக்கு. இனி அடுத்த தேர்தல்ல வெறும் வாக்குறுதிகளை நம்பி ஓட்டு போட போறீங்களா, இல்ல இந்த மாதிரி உண்மையான செயல்பாடுகளை அலசி ஆராய்ஞ்சு ஓட்டு போட போறீங்களா? அந்த முடிவு உங்க கையில தான் இருக்கு.